மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் தான் கொலையாளி என்பதை உறுதிப்படுத்த புழல் சிறையில் அடையாள அணிவகுப்பு இன்று நடைபெறவுள்ளது. 2 முக்கிய சாட்சிகள் குற்றவாளி அடையாளம் காட்ட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட பெண் சாப்ட்வேர் இன்ஜினியர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொலை குற்றவாளியை அடையாளம் காட்டுவதற்காக இன்றைய தினம் புழல் சிறையில் அடையாள அணிவகுப்பு நடைபெறுகிறது. இந்த கொலை வழக்கில் ராம்குமார் என்பவரை கைது செய்து காவல்துறை புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. சுவாதி கொலை வழக்கை பொறுத்தளவு காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணை நடத்தினார்கள். அதாவது சாட்சியங்கள், அதே போல சுவாதிக்கு வந்த மிரட்டல்கள், கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடத்தப்பட்டு ராம்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். ராம்குமார் கைதில் பல சந்தேகங்கள் இருப்பதாக பலர் சந்தேகங்களை எழுப்பக்கூடிய நிலையில் கொலை குற்றவாளி ராம்குமார் தான் என்பதை உறுதி செய்வதற்காக இன்றைய தினம் அடையாள அணிவகுப்பு நடத்துவதற்காக ஏற்கனவே காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. நீதிபதி அனுமதி வழங்கியதை அடுத்து இன்றைய தினம் மேஜிஸ்ட்ரேட் சங்கர் முன்னிலையில் புழல் சிறையில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை கொலை குற்றவாளியை அடையாளம் காட்டுவதற்காக அடையாள அணிவகுப்பு நடைபெறுகிறது. இந்த அடையாள அணிவகுப்பில் ராம்குமார் உள்ளிட்ட குற்றவாளிகள் இருப்பார்கள். அப்போது சாட்சியங்கள் ராம்குமாரை அடையாளம் காட்டுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2 முக்கிய சாட்சிகள் அடையாளம் காட்ட உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. அந்த 2 முக்கிய சாட்சிகள் யார் என்று பார்க்கும்போது கொலை செய்துவிட்டு குற்றவாளி தப்பியோடிய போது பார்த்த ஒரு முக்கிய சாட்சியும், அதே போல சுவாதிக்கு மிரட்டல் வந்ததாக சொல்லக்கூடிய மற்றொரு சாட்சியும் உள்ளிட்ட 2 முக்கிய சாட்சிகள் இன்றைய தினம் ராம்குமாரை அடையாள அணிவகுப்பில் அடையாளம் காட்டுவார் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடையாள அணிவகுப்பிற்கு பின்பு நாளைய தினம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக எழும்பூர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். அந்த மனு தாக்கலுக்கு பின்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. தந்தை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் கோகுல்.